ஏசப்பா நாம மகிமைப்படுவதாக. இப்போ மகா பிரியா வந்து பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், அதாவது பரலோக ராஜ்யம்ங்கிறத குறித்து மெசேஜ் எடுத்திருக்கிறாங்க. அவங்க மே மாதம் 15 ஞானஸ்தானம் எடுத்த பொண்ணு, 2.5 மாதம் கூட ஆகலை. இன்றைக்கி ஒரு நல்ல மெசேஜை நம்ம கேட்டோம். எல்லாம் முதல்ல கரங்களை தட்டி மகளை நம்ம என்கரேஜ் பண்ணுவோமா? அதில் மெசேஜில் வந்து நல்ல தேவனுடைய ராஜ்யம் இங்கே இருக்குது. லூக்கா 17:21 சொல்லி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குது, நமக்குள்ளே. ஆமாம், நம்ம தான் தேவனுடைய ஆலயம். அவங்க கொஞ்சம் அங்கே ஏசுக்குள்ளே வரதுக்குள்ளே கொஞ்சம் சர்ச்சுக்கெலாம் கட்டட சபைக்கு போயிருக்காங்க பொழுது. அங்கே ராஜ்யம் ஏசு எல்லாமே சர்ச்சுக்குள்ளே கட்டட சபைக்குள்ளே இருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க ரொம்ப இந்த மகளை ரொம்ப டார்ச்சர் பண்ணி உங்களுக்குள்ள கட்டுகளை உடைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் உடையலை. எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆனால் உடையலை. ஆனால் பேச்சு மட்டும் வந்து நீங்கள் இப்போ என்ன பண்ணாலே போய்டும், பேய் ஓடுமா எப்படிமா? எப்படியோ ஒரு 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 இது சொன்னாலே ஓடுன்னுவாங்களே, எது ஸ்டெப் அவுட் பண்ணாலே ஓடும். எப்படி? வலது கால். சர்ச்சுக்குள்ள வலது கால் வச்சாவே ஓடி. ஓ, சர்ச்சுக்குள்ள வலது கால் வச்சா ஓடிடுமா? அது மகளை, அது எந்த பைபிளில் இருக்குன்னு கேட்டிருக்கீங்களா? ஏதாவது இடது காலில் வச்சனால ஓடலை, இடது காலில் வச்சுட்டாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு கற்பனையான ஒரு உலகத்தில் ஏசப்பா சொல்றாருல்லப்பா, அதான் ஏசப்பா சொல்றாருல்லப்பா, அவங்க எல்லாமே சுயமாக தான் பேசுகிறாங்க. அதாவது பிசாசும் சுயமாக பேசும், அந்த மாதிரி அவங்க சுயமாக பேசுவாங்க. பிசாசும் சுயமும் ஒன்று தான், பிசாசும் மாம்சமும் ஒன்று தான். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வசனமே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் போய் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. மார்க்கு அந்த 16, 17, 18 வசனத்தில் எடுத்து 16, 15 எடுத்து எல்லா பக்கமும் சுவிசேஷன் சொல்லுங்கள். இதெல்லாம் ரொம்ப இங்கே சீஷர்கள் மத்தியில், இப்போ புது சீஷராக இருக்காங்க, அவங்க மத்தியில் ரொம்ப சிம்பிளாக வருது. இந்த மகா கடந்த ஒரு மாதமாக ஆல்மோஸ்ட் டெய்லி ஆஸ்பத்திரிக்கு போய் வியாதியை குணப்படுத்துகிறாங்க. இவங்களுக்கு கண்டா பேய் ஓடுது. அதுவும் சர்ச்சுக்காரங்க தலையில் கை வச்சா மட்டும் ஸ்பெஷலாக பேய் ஓடுது. 10க்கு 10 ஓடுற மாதிரி ஆடுது அந்த மாதிரி. அப்போ 2.5 மாதம் கூட ஆகலை, ஆனால் 1 மாதம் தொடர்ந்து பேய் ஓட்டுறாங்க, வியாதியை குணப்படுத்துகிறாங்க. இதுதான் உண்மையான இயேசுவுடைய சபை. தி சர்ச் இஸ் ஆல்வேஸ் ஆன் த மூவ். அப்போது கரெக்டாக கொடுக்குறாங்க. நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. இப்போ நமக்கு வந்து பெரிய ஒரு உலகம் இல்லை, நமக்கு ஆஸ்பத்திரியை எல்லா ஊர்லேருந்து எல்லாரையும் கொண்டு வராங்க. தமிழ்நாட்டிலேருந்து எல்லாரையும் கொண்டு வந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல், ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் எல்லா பக்கம் கொண்டு வராங்க. நம்ம ஈஸியாக போய் நோகாமல் நொங்குதுங்கிற மாதிரி ஈஸியாக போய் ஆட்களுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறோம், வியாதியை குணப்படுத்துகிறோம். அது யார் இயேசுக்குள்ளே வர்றாங்க. ஸோ ஈஸியாக கொடுத்துருக்காரு நமக்கு. ஆமாம். அப்போ மார்க் 1 இயேசுடைய சுவிசேஷம்னா, இயேசுடைய சுவிசேஷம்னா மக சொன்னாங்க, சங்கீதம் 91 தான் நிறைய படிக்க வைப்பாங்க. அது நான் தலபாடமாக சொன்னாலும் கட்டு உடையலை, பேயெல்லாம் ஓடலை. ஆனால் இங்கே வந்து ஒரே நாளில் போயிடுச்சு. ஆமாம். அப்போது இயேசுடைய சுவிசேஷம் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல இங்கே இருக்கிற அந்த ஒரு சிம்பிளான ஆனால் பவர்ஃபுல்லான ஒரு ரிவலேஷன் மகா வழியாக ரொம்ப அசால்ட்டாக வெளியில் வருது. ஸோ இயேசுடைய உண்மையான சபையுடைய ஒரு அடையாளம். அப்போ லூக்கா 10:9-11 அவர் சீஷர்களை அனுப்புகிறாரு, போய் எல்லா பக்கம் போய் பேயை ஓட்டுங்க, வியாதியை குணப்படுத்துங்க, குஷ்டரோகிகளை சுத்தப்படுத்துங்க, மரித்தோரை எழுப்புங்க. ஸோ அந்த வசனமும் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக இதில் இருக்க இந்த வசனங்கள் எதுவுமே எங்கே வராது? இந்த நார்மலாக கட்டட சபையில் இந்த பிரசங்கியார்களில் அந்த வசனங்கள் எதுவுமே வராது. ஆமாம். நமக்கு ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு? மத்தேயு 28:20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதுதான் இயேசு கொடுத்துருக்கிற கட்டளை. இது நமக்கு இங்கே ரொம்ப ஈஸியாக அந்த மகா அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரூல் படி இயேசுவோட கட்டளை படி கரெக்டாக பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. பரலோக ராஜ்யத்தை பற்றி ஏசப்பா என்ன பண்ணார்? அவர் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பித்தார்? மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. யோவான் ஸ்நானன் இயேசுவுக்கு முன்னால் வந்து ஆரம்பிக்கும் போது அவனும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்போது மகா வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் ஆரம்பிக்கும் போது பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜை ஆரம்பித்து அவங்களுடைய கரியரை துவங்கி எங்கே போயிட்டாங்க? ஆஸ்பத்திரியில் போய் 1 மாதம் பிஐ ஓட்டி இயேசுவை பற்றி சொல்லி வியாதியை குணப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ சபையில் மெசேஜ் கொடுக்குறதுலையும் ஒரு சூப்பரான
வசனம். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி ஸ்டார்ட் பண்ணி மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போயிருக்காங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். கள்ள தீர்க்கதரிசி, இது யார் கள்ள தீர்க்கதரிசி? யார் கள்ள தீர்க்கதரிசி? இப்போ சபைக்கு ஒரு இது இப்போ இந்த வசனங்களெல்லாம் பார்த்தா இது வேற லெவல். இது வேற லெவல். ஏசப்பா வந்து ரொம்ப கிளியர் வார்னிங் கொடுத்துருக்காரு. மத்தேயு 7வது அதிகாரத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஓகே, சபைக்கு இப்போ கள்ள தீர்க்கதரிசி யார்? ஆக வந்து அருமையாக ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கள்ள தீர்க்கதரிசி யார் சொல்லுங்க பார்க்கலாம். மாம்ச தம்பி அழகா சொல்றாரு. பேர் என்ன சொன்னீங்க? ஜேம்ஸ் சொல்றாரு, மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எல்லாரும் கள்ள தீர்க்கதரிசி. இது தவிர வேற ஏதாவது இருக்குதா? இயேசுவோட வசனம் இல்லைன்னா கள்ள தீர்க்கதரிசி. ஓகே, அனதர் வே ஆஃப் டெல்லிங். அப்புறம் டைரக்டா வசனம் கொடுக்க முடியுமா? தீர்க்கதரிசி, புதிய உடன்படிக்கையில தீர்க்கதரிசி யார்? இயேசுதாங்கிறாரு. நான் தீர்க்க தரிசனம் ஆவி, இன்னும் கொஞ்சம் க்ளூ கொடுக்குறேன். தீர்க்க தரிசனம் ஆவி புதிய உடன்படிக்கையில என்னது? பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறது. கரெக்டா, இங்க வந்துட்டாங்க. சுஜாதா சிஸ்டம், சுபா சிஸ்டம் சொல்லிட்டாங்க. வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 10வது வசனம். யார் படிக்கிறா? நீ பின்னால். ஓகே, வெளிப்படுத்தல் 22:10. வெளிப்படுத்தல் 22 படிங்க. படிங்க. 22:10 இல்லை, சாரி, 22:10 இல்லை, 19:10. வெளிப்படுத்தல் 19:10. 19:10. அப்போது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றான். அப்போ இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவி. இப்போ மத்தேயு 7:15-21 வரைக்கும் ஒரு வசனத்தை எடுத்திருக்காங்க. கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னா யார் கள்ள தீர்க்க தரிசி? இப்போ இயேசுவை பற்றி சாட்சி சொல்லாத, இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணாத, இன் அதர் வேர்ட்ஸ் பழைய ஏற்பாட்டை பற்றி பிரசங்கம் பண்ணுறவங்க, இயேசுவோட வசனங்களை பிரசங்கம் பண்ணாதவங்க, இவங்க தான் கள்ள தீர்க்க தரிசி. ஸோ மத்தேயு 7:15-21 தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. பயங்கர முக்கியமான எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு. கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசனத்தை இந்த ஃபஸ்ட்டு மெசேஜில் கொடுத்துருக்காங்க. ஆமாம், கள்ள தீர்க்க தரிசி இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் முழுக்க யார் கண்ட்ரோலில் இருக்குது? கள்ள தீர்க்க தரிசிகள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. கிறிஸ்தவ உலகம்னு சொல்லப்படுறது இன்னைக்கு முழுக்க கள்ள தீர்க்க தரிசிகள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க யாரை பற்றி பிரசங்கம் பண்ண மாட்டாங்க? இயேசு. ஆமாம், பரிசுத்த ஆவி இருந்தால் யாரை பற்றி சாட்சி கொடுப்பாங்க? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. எனக்கு, அதாவது இயேசுவுக்கு மட்டும்தான் சாட்சி கொடுக்கணும். அப்போ ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னா அவன் இயேசுவை பற்றி மட்டும் சாட்சி கொடுக்குறவன் தான் புதிய உடன்படிக்கையில் தீர்க்கதரிசி. தாவீதை பற்றியோ, நெகேமியாவை பற்றியோ, எஸ்தரை பற்றியோ, இல்லாட்டி எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு வந்த அந்த 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 பாலைவன பயணம், வனாந்தர பயணத்தை பற்றி யாராவது பேசினா அவங்களெல்லாம் இயேசுவோட தீர்க்கதரிசிகள் கிடையாது. கள்ள தீர்க்கதரிசிகள். இப்போ நம்ம பார்த்தோம்னா, அந்த கணக்கில் பார்த்தோம்னா இன்றைக்கி கட்டட சபைகள் எல்லாம் 100க்கு 100. அஃப்கோர்ஸ் இதில் அமெரிக்கா போன்ற தேசங்களில் இன்னும் இயேசுவோட வசனங்களை பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வியாதிகளை குணப்படுத்துறதெல்லாம் இல்லை, இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுறாங்க. மற்றபடி நம்ம இங்கே பார்க்குறோம், தமிழ்நாட்டில், இந்தியாவில் வந்து ஃபுல்லாக யார் கணக்கில் 100க்கு போட்டால் 100க்கு 99.99 கள்ள தீர்க்கதரிசிகள். அதாவது இந்த கணக்கில் கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர் ரெண்டும் ஒன்று தான். இந்த கள்ள போதகர், அதாவது இயேசுவை பற்றிய சாட்சி சொல்லாமல்
வேற என்ன பேசினாலும் அவங்க வந்து கள்ள தீர்க்கதரிசி அல்லது கள்ள போதகம் செய்கிறாங்க. பேதுருவை வச்சு சொல்லியிருக்கிறாரு. 1 பேதுரு 2வது அதிகாரம் 1-2 அவர் சொல்கிறாரு, பழைய கள்ள தீர்க்கதரிசிகளும் உங்களுக்குள்ளே இருந்தார்கள்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸில் ஆரம்பிச்சுட்டு, அதே போல் கள்ள போதகர்களும் உங்களுக்குள்ளே இருப்பார்கள். இப்போ இன்றைக்கி ஏசப்பா காலத்தில் தீர்க்கதரிசிகள் தான் 2 பேதுரு 2வது அதிகாரத்திலேருந்து 2 அதிகாரத்திலேருந்து 1 படிக்கிறேன். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். இது பாஸ்ட் டென்ஸ். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். இப்போ வந்து புது உடன்படிக்கை காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிக்கு இன்னொரு பேர் என்ன? கள்ள போதகர்கள். ஆமாம், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவி. ஸோ இயேசுவை பற்றி சாட்சி கொடுக்காத வேற எதை பற்றி கதை விடுறது, அந்த பழைய ஏற்பாடை பதிக்கிறது எல்லாமே கள்ள தீர்க்கதரிசிகள் அல்லது கள்ள போதகர் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். இதெல்லாம் தீர்க்க தரிசனம். இது இன்னைக்கு நிறைவேறிக்கிறத இங்கே பார்க்கலாம். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். சத்திய மார்க்கம்னா இயேசுடைய பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் தூஷிக்கப்படும். ஆமாம், பொருளாசை உள்ளவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயப்படுத்தி கொள்வார்கள். ரொம்ப ரொம்ப இதாக சொல்லியிருக்கான், அஃபெக்ஷனேட்டாக சொல்லியிருக்கான், உங்களை ஆதாயப்படுத்தி கொள்வார்கள். ஆமாம், ரொம்ப அதை சொல்லி உங்களை ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். இப்படி இப்போ இது தீர்க்க தரிசனமாக கிளியராக இருக்குது. சபை வந்து கள்ள தீர்க்கதரிசிகள், அதாவது கள்ள போதகர்கள் கையில் இருக்கும்னு இந்த வசனத்தை மத்தேயு 7:15-21 எடுத்திருக்கிறான். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நல்ல அருமையான ஒரு போதனை. அடுத்தது யோவான் 15:4-6 ரொம்ப பவர்ஃபுல்லான வசனங்கள். ஆக்சுவலாக இதில் வந்து 2 வசனம் எடுத்தாலே போதும், அது டாப் கிளாஸ் மெசேஜ். இப்போ இந்த ஒன்று வருது. யோவான் 15:4-6 எண்ணில் நிலைத்திருங்கள். இதெல்லாம் ஒரு என்ன சொல்லுவீங்க, கேட்கக்கூடாத ஒரு சத்தியம். வெளியில் கேட்கக்கூடாத சத்தியம். எல்லாரும் சொல்லுவாங்க சபையில் நிலைத்திருக்கணும், ஒரு மேய்ப்பன் உங்களுக்கு வேணும், சபையில் நிலைத்திருக்கணும். இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு வரிகளை எடுத்துக்கொள்ள மாட்டீங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மேய்ப்பன் வேணும். ஆனால் இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு? எண்ணில் நிலைத்திருங்கள். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் எப்படி கனி கொடாததோ அப்படியே நீங்களும் எண்ணில் நிலைத்தாவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள், வெட்டுண்டு ஆக்கினியில் போடுவாங்கன்ட்டார் கிளீனா. ஆமாம், இந்த வசனத்தையும் மகா அழகாக சொல்லியிருக்காங்க, எண்ணில் நிலைத்திருங்கள். ஆமாம், இப்போ மத்தேயு 21:41 வச்சுருங்க, தேவனுடைய ராஜ்யம் இது யூதர்களுக்கு நிறைவேறிச்சு. ஆமாம், அடுத்து மத்தேயு 6:33 அகைன் இந்த பைபிள்லே மிக ரொம்ப பவர்ஃபுல்லான வசனம், ஆசீர்வாத வசனம். பைபிளில் புது உடன்படிக்கையில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆசீர்வாத வசனம் நமக்கு இங்கே தெரியும், மத்தேயு 6:33 தான். ஆமாம், அவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் போய் அங்கேருந்து அந்த பொருளாசை ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆமாம், ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? மத்தேயு 6:33 தான் இருக்குது. ஆமாம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம். இப்போ எவைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசப்பா அழகாக சொல்கிறார். மத்தேயு 6:24 அதை சொல்கிறார், என்னெல்லாம் கிடைக்குங்கிறார். இந்த உலக ஆசீர்வாதம் வேணுமா, என்ன வேணாலும், உடுக்க விட வீடு எது வேணாலும் அவர் சொல்கிறாரு இலவசமாக வருங்கிறார். கூட கொடுக்கப்படும். அவர் பொய் சொல்கிற தேவன் அல்ல. ஆமாம், அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன பண்ணணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியும் தேடணும். இந்த முதல்ல உள்ள வசனங்கள்லாம் அது சொல்லுது. புறப்பட்டு போங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க, வியாதியை குணப்படுத்துங்க, பேய் ஓட்டுங்க, இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். இதை பண்ணுங்க தானே, இதை தான் சொல்லியிருக்கிறார். இயேசுக்குள்ளே நிலைத்திருக்கணும். ஆமாம், இயேசுக்குள்ளே நிலைத்திருக்காமல் போய் நான் ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. ஆமாம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியும் தேடுங்கள். பயங்கர பவர்ஃபுல்லான வசனம். ஆமாம், இப்போ மத்தேயு 24:9 உபத்திரவத்துக்கே போயிட்டாங்க. உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பாங்கன்னு. அப்புறம் கடுகு விதை, புளித்த மாவு, 2 ஓமையும் சொல்லியாச்சு. இருக்கிற கொஞ்சம் போல டயத்தில் ஏகப்பட்ட சிலபஸை கவர் பண்ணியிருக்காங்க. ஆமாம், உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு 13வது அதிகாரம் 35வது வசனத்தில்
ஒரு ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு. அதாவது இந்த இயேசு பேசின ஓமை தான் மொத்தம் பைபிள்லே மிகப்பெரிய ஒரு ஒரு பொக்கிஷம். மத்தேயு 13:35 படிங்க பிரதர். மத்தேயு 13:35. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. மத்தேயு 13:35. 13:35 எங்க இருக்கு? என் வாயை ஓமைகளால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு, அவ்வளவுதான். அதாவது உலக தோற்றம் முதல் மறைபொருளானவர்களை வெளிப்படுத்துவேன். இது சங்கீதம் 78:2 நம்ம திருப்பி சொல்லிக் கொடுக்குறோம். சங்கீதம் 78:2 இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 78:2 இதை ஏசப்பா பூர்த்தி பண்ணாரு. இந்த ஓமைகள் எங்க கிடையாது? என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். இதை வச்சுக்கோங்க. அதாவது இதை இயேசு நிறைவேற்றினார். மத்தேயு 13 7 ஓமைகளை சொல்லிட்டு ஒரு முக்கியமான பெரிய ரகசியத்தை 52வது வசனத்தில் கொடுத்துருக்கிறார். இந்த மத்தேயு 13:35 இந்த இம்பார்ட்டன்ஸ், அதாவது மத்தேயு மார்க்கு லூக்கா தேவனுடைய ராஜ்யம்னு இருக்குல்ல, இந்த இயேசு கொண்டு வந்திருக்க தேவனுடைய ராஜ்யம், இந்த நம்ம கையில் வச்சிருக்கிற புது உடன்படிக்கை பைபிள், புது உடன்படிக்கை உபதேசத்தில் மிக மிக முக்கியமானது, மிகப்பெரிய ரகசியங்கள் அடங்கியது எதில் இருக்கு? இயேசு வாய் திறந்து பேசின ஓமைகள். இந்த ஓமைகளை ரெண்டு ஓமை எடுத்திருக்காங்க. கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது, அடுத்தது புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. டீட்டெயில் நம்ம போகலனாலும் 2 ஓமை எடுத்திருக்கிறாங்க. அப்போது ஒரு உண்மையான உபதேசம், நல்ல பவர்ஃபுல்லான உபதேசம் தான் இயேசுவோட ஓமைகள்லேருந்து எடுத்து கொடுக்கணும். ரொம்ப பவர்ஃபுல்லானது. இப்போ இந்த மகளுடைய அந்த பவர் பேக்கெட்டு பார்த்தா வேற எங்கே 1 வருஷத்துக்கு உள்ள மெசேஜை இந்த மகள் ஒரே நாளில் கொடுத்துட்டாங்க பொழுது. இது ஒன்றே போதும். ஆமாம். அது இந்த இயேசுவோட ஓமைகள் தான் அவ்வளோ ரகசியம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா ஃபியூச்சர் ரகசியத்தை கொடுத்துருக்காரு. மத்தேயு 20 சொல்கிறாரு, யாருமே வெளியில் அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஆமாம். 11வது மணி வேலையிலையும் எப்படி இருப்பாங்களாம்? ஆள்கள் ரோட்டில் சும்மா நிற்பாங்களாம். சும்மா நிற்கிறாளியா? அப்போ என்ன பண்ணுறது? எங்களுக்கு ஒருத்தனும் வேலை தரலையா? அப்படியா, நான் உனக்கு நியாயமான கூலி தரேன் போ அப்படின்னு அனுப்புகிறான். இன்னைக்கு அதாவது 3வது மணி நேரத்துலேருந்து 11வது மணி நேரம் வரைக்கும் யாருமே எங்கே அனுப்ப மாட்டாங்க? வெளியில் புறப்பட்டு போய் ஊழியம் பண்ணால் அனுப்ப மாட்டாங்க. ஆமாம். அப்போ 3வது மணி நேரத்துலேருந்து 11வது மணி நேரம் வரைக்கும். அப்போ ஏதாவது நாங்கள் நிறைய சேர்த்து நாங்கள் ஆட்களை அனுப்பி எங்களுக்கு விசுவாசிகள் வந்துட்டாங்கன்னு யாராவது சொன்னால் அது என்ன உலக மகா பொய் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். அனுப்புறது யாரா? அவரே கூப்பிட்டு, ஒருத்தர் அனுப்பலையாப்பா, அந்த சர்ச்சா ஒருத்தர் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஓகே, உங்களுக்கு புறப்பட்டு போய் ஒருத்தருமே சொல்லலை பாப்பா அப்படின்னு அவராக பிடிச்சி, நம்மளெல்லாம் அனுப்புகிறாருல அப்படித்தான் அனுப்புகிறார். அவராக ஆள்களை பிடிச்சி உனக்கு நியாயமான கூலி தரேன் பாட்சியாக அதில் சொல்லியிருக்காரு. அப்படின்னா சபை என்று சொல்லப்படுகிற அவருடைய கூட்டம்னு சொல்லப்படுற அந்த கூட்டம் அதில் இருக்க மேய்ப்பர்கள் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு, இயேசுடைய வேலை செய்கிறதுக்கு யாரையும் வெளியில் அனுப்பவே மாட்டாங்க. இன்றைக்கி அதுதான் உலகம். நமக்கு தெரியுது, நம்ம போகிறோம் ஆஸ்பத்திரிக்கு, ஏதோ 1-2 பேர் வராங்க. ஏன்னா நாங்கள் இப்போ இந்த லைவ் மெசேஜை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு டென்ஷன் ஆகிடுச்சு பிரதர். நாங்களும் வீட்டில் உங்களை மாதிரி ஊழியம் பண்ணுறோம். பொய் சொல்லாதடா அப்படின்னு, இந்த கதை மட்டும் அடிக்காத, ஊழியம் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கேன்னு சொல்லு, பொய் சொல்லாத. ஆமாம், நாங்களும் உங்களை போல ஊழியம் 2 பேரும். சரிப்பா அப்படி சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டீங்களா, வெரி குட். அப்படி கேட்குற, நீ எங்களை மாதிரி பண்ணுறேன்னா எங்களோட கனெக்ட் ஆகிருப்ப. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆவியானவர் தனியார் விட மாட்டார். நம்மளை மாதிரி இந்த ஒரிஜினலாக போய் பண்ணுறாங்க, ஆஸ்பத்திரி ஊழியம் பண்ணி காசு வாங்காமல் இயேசுவோட வசனத்தை பிரசங்கம் பண்ணி அந்த அடிமைத்தனம் பண்ணாமல் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருந்தாலும் கனெக்ட் ஆயிடுவாங்க. இவங்க சொல்லுது, உங்களை மாதிரி நாங்கள் வீட்டில் இருந்து ஏதோ ஏமாற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லு, ஆனால் உங்களை மாதிரி சொல்லாத, அது அந்த போய் வேண்டாம். அப்புறம் மெதுவாக சொல்கிறாங்க, ஞானஸ்தானத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? டேய், நீ என்ன சொல்ல வர? இப்போ என்கிட்ட
கடைசியில் இதை பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் செல்லமா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஞானஸ்தானம் செல்லுமான்னு கேட்க போகிறேன். இதான் கேட்க போகிற. கேட்டு நீங்கள் கொடுக்குற ஞானஸ்தானம் செல்லாது அப்படின்னு சொல்ல வர. இதுக்கு ஏண்டா இந்த பீடிகை, எந்த பீடிகை? இது ஒரு ஆள். அடுத்த ஒரு ஆள், நாங்களும் உங்களை போல, நானும் உங்களை போல வீட்டில் சபை நடத்துகிறோம், இயேசுவோட வேலை பண்ணுறோம். வெரி குட். நீனும் 1ஆம் நம்பர் போய் சொல்லுடான்னு அடுத்த சொன்னால் அவர் வராரு. கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. பிதாவானவர்னு வந்து எத்தனை பிதாவானவர் தான் குமாரனை எழுப்புனார்னு ஏகப்பட்ட வசனங்கள். அதில் என்னப்பா தப்பு? அப்போ நீங்கள் போன வாரம் கொடுத்த மெசேஜ் பூரா தப்பு. இதுக்கு அவர் போட்டு சொல்கிறாரு. அதனால் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஈகோ வந்து பயங்கரமாயிடுச்சு. எப்படியாவது வந்து இது தப்பு அப்படின்னு ஒரு ஈடு இருக்கணுமா, அதுக்கு நாங்கள் உங்களை போல் ஊழியம் செய்கிறோம் அப்படி சொல்லிட்டுலாம் வராங்க. நமக்கு இன்றைக்கி ஒரு ஆள் இது வந்துட்டு, நான் வரேன், வீட்டுக்கு வரேன், நீங்கள் தான் வியாழக்கிழமை எப்போது? ஐயா நீங்கள் யார்? ஐம் சோ அண்ட் சோ. எப்போ இதுக்கு முன்னால் எப்போ பேசுனீங்க? 3-4 வருஷத்துக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னால் பேசியிருப்பீங்க. வியாழக்கிழமை வரும். இப்போ வந்து நீங்கள் ஓட்டி சொல்லிட்டு 10 நிமிஷம் தான் வருவீங்களா? இந்த பக்கம்லாம் வரக்கூடாது, ஓடிப்போங்க. அது ரொம்ப ஈகோ ப்ராப்ளம் ஆகிட்டு. எப்படியாவது இதை ஸ்டாப் பண்ணணும், எப்படியாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும். என்னமோ தெரில, அந்த லைவ் வந்து பயங்கர ஒரு டேமேஜிங்காக இருக்குது. அது நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஏதோ பண்ணுறாரு ஏசப்பா. நம்ம சீஷர்களுக்கு இது கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. ஆமாம், யார் யாருக்கு போகணுமோ அது போய்கிட்டு இருக்கு. அப்போது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் இந்த ஓமையிலையும் எல்லாத்துலேயும் எல்லா அந்த ஓமையில் அவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு. சபை என்று சொல்லப்படுகிறது ஆட்களை வெளியில் அனுப்ப மாட்டாங்க. இது அப்படியே இன்னைக்கு உலகம் முழுக்க நிறைவேறிட்டு இருக்கு. எல்லா தேசங்கள்லையும் அது நடக்குது. இயேசு பேசியிருக்க ஓமைகள் எல்லாம் எதை பற்றி? முழு உலகத்தை பற்றி. இயேசு பேசியிருக்க ஓமைகள்லாம் முழு உலகத்தை பற்றி. அது வந்து அந்த ஓமையோட ஸ்டைல் எப்படின்னா, இயேசு பேசின உடனே அது ஆப்ரேட் ஆக துவங்கிட்டு இப்போவும் ஆப்ரேட் ஆகிட்டு, அதுக்கு வந்து முடிவில்லாதது, அழிவில்லாதது ஆப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்தந்த ஜெனரேஷனுக்கு அது அப்ளிகபிள் ஆகிக்கிட்டே இருக்குது. அடுத்த லூக்கா 14வது அதிகாரத்தை அழகாக சொல்லியிருக்காரு. 16லேருந்து 21 இந்த சபை வந்து கடைசி காலத்தில் புறஜாதி சபையை அவர் கூப்பிடுவார். எப்பா வாங்க, விருந்தெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாங்க சாப்பிட வாங்க, விருந்துக்கு வாங்க. இன்னும் மணவாட்டி விருந்துக்கு நாங்கள் வரமாட்டோம், நான் என்ன வயலை கொண்டேன், நான் 5 ஏர் மாடை கொண்டேன், நான் இப்போ தான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் சொல்லி வரமாட்டாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ரவுண்டு வெளியில் போய் ஆட்களை பிடிச்சிட்டு வாங்க, அடுத்த 2வது ரவுண்டும் போங்க தெருவழியில் எல்லாரையும் பிடிச்சிட்டு வாங்க சொல்லிட்டு 16 லூக்கா 14:24 அவர் உத்தரவு ஒன்று போடுறாரு. ஆமா, அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். அப்போ என்னாச்சு? அப்போ அழைக்கப்பட்டவங்க சொல்லப்படுகிற அந்த கட்டட சபையில் இருக்கிறவங்க அவருடைய மணவாட்டி விருந்துல பங்கு கொள்ள மாட்டாங்கன்னு ஓமையில சொல்லியிருக்காரு. மணவாட்டி சபையில பங்கு கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு ஓமை. இப்போ 2 ஓமைங்க எடுத்திருக்காங்க. புளித்த மாவு, கடுகு விதைன்னு எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அங்கே இன்னும் இருக்குது, கிளீனாக சொல்கிறாரு. கடைசி கால சபை வந்து இந்த கட்டட சபை இருக்கிறவங்க, அந்த கீழ்ப்படியாத சபை முழுசும் கைவிடப்படும் சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம ஒரே அங்கோம் இங்கோம் இயேசுவின் நாமத்தில் இருமல் ஆவியை கட்டுவோமாக. ஆமாம், ஓகே. இப்போ பாருங்க, நல்ல உங்களுக்கு மது பிரதருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவங்க சபைக்கு சுகேஷ் தலை புரிஞ்சு வரணும். சபைக்கு ஒரு சபையில் நீங்கள் உறுப்பினராக இல்லை அப்படின்னா, இவங்க சபைன்னா கட்டடம், அந்த பாஸ்டர்ஸ் நடத்துகிற அந்த ஜெயிலு, அதுதான் சபை இவங்களை பொறுத்த வரைக்கும். அதுக்கு நீங்கள் போகலை அப்படின்னா நீங்கள் வருகையில் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க சபையை தான். அதாவது அவங்கவுங்க கட்டடத்தை தான் ஏசப்பா மேலே எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க பொய் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இயேசு ஓமையில சொல்லியிருக்காரு, அவரை இன்வைட் பண்ணுறது ஆட்களை அவங்க வரமாட்டாங்க. இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க சீஷர்களுக்கு. இது வந்து ஒரு இந்த மகளோட மெசேஜுக்கு ஒரு இது தான், ஒரு விளக்கம்தான். ஆமாம், இந்த நம்ம அடிச்சுலாம் பேசலாம். இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து புறஜாதி சபையை பற்றி பேசியிருக்காரு. லூக்கா 14:16 24 வந்து புறஜாதி சபையை பற்றி மட்டும்தான். ஏன்னா யூத சபைக்கு என்ன இல்லை, அழைப்பே கிடையாது. கடைசி நிமிஷத்தில் அவனுக்கு அழைப்பு வந்தவொடனே சொல்லியிருக்காரு. ரோமர் 11வது அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லியிருக்காரு, இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். எப்படியா? இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஸோ இந்த லூக்கா 14 உள்ளது பியூரா புறஜாதி சபைக்கு.
பியூரா புறஜாதி சபைக்கு. ஆனால் அந்த அந்த ரன் அப்பில் இத்தனை வருஷம் நடந்துகிட்டு இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் அவங்க கைவிடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம். ஆனால் இன்னைக்கு இது வந்து கடைசி நாட்களை பற்றி சொல்லுது. மணவாட்டி விருந்து ரெடி, மணவாட்டி விருந்து ரெடி, ஆனால் ஆள்கள் வர ரெடி இல்லை. இப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மணவாட்டி விருந்துங்கிறது என்ன வருது, ஆக்சுவலாக நம்ம சொல்கிறோம் ஓமை வந்து முதல்லேருந்து கடைசி வரைக்கும் ஆப்ரேட் ஆகுதுங்கிறோம். அப்போது ஒருத்தர் மரித்து போனால் அவர் மணவாட்டிலேருந்து கலந்து கொள்ள முடியுமா? இயேசுவுக்குள்ளே இல்லாமல் மரித்தா, ஸோ அந்த பீரியட்லேருந்து அது ஆப்ரேட் ஆகுது. ஸோ யூதர்கள் இவ்வளோ நாள் இழந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கடைசியில் இது வந்து யாரை மீன் பண்ணியிருக்குன்னா, லாஸ்ட் டேஸில் இது வந்து புறஜாதி சபையை மட்டும்தான் மீன் பண்ணியிருக்கு. காரணம், யூதர்களுக்கு கடைசி நாட்களில் ஒரு கிருபை இருக்குது. அந்த கிருபை ரோமர் 11 அதிகாரம் 25-26 பவுலை வச்சு ஆவியானவர் கொடுத்துட்டாரு. ஆமா. மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று 11:25. மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாய் இருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோப்பை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. ஸோ ரோமர் 11:26 படிச்சுட்டீங்க. ஆமாம். ஸோ இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். இதில் சகரியா 12வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் அந்த சொல்கிறாரு, இவன் இயேசு உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே தீர்க்க தரிசனம். ஒவ்வொரு கோத்திரமாக இயேசு வந்து கொல்லப்படவே இல்லை. அப்போ அவர் பூமிக்கு வரல. அது 600 வருஷம், இயேசு பிறக்கிறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னாலே தீர்க்க தரிசனம். இயேசுவை கொலை பண்ணதுக்காக கோத்திரமாக அழுவாங்க. எப்படி இருக்குது தீர்க்க தரிசனம்? சகரியாவில் 12வது அதிகாரத்தில் இருக்குது. அதாவது இயேசுவை கொலை பண்ணுறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அவரை கொலை பண்ணதுக்காக இஸ்ரவேலர் கோத்திரமாக தாவீது கோத்திரம், நாத்தான் கோத்திரம் ஒவ்வொருத்தரும் அழுவாங்களாம். அழுது மன்னிப்பு கேட்பாங்களாம். அது இன்னும் ஓப்பன் ஆகலை ஃபுல்லாக. அது நடக்கும் பொழுது ரோமர் 11:26 தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அவங்க அவ்வளோ பேர் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க அந்த பரலோகமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஆமாம். அந்த மீட்பு ஆரம்பித்த உடனே, அவர் திறந்த உடனே என்ன ஆகும்னா, கட்டன்னு அவ்வளோ பேரை ஏற்றுக்கொள்வாங்க. அந்த ரோமர் 11:25 அவங்களுக்கு என்ன இருக்குது, அவங்க வந்து அவங்களுக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும், அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னே இருக்குது. ஆமாம். இப்போ மத்தேயு 21:43 மகா வந்து இந்த வசனம் பேசியிருக்காங்க. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதை கேட்ட கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அது நிறைவேறி இன்னைக்கு நிறைவேறிக்கிட்டு இருக்கு. நமக்கிட்ட இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் இருக்கு. யூதர்களுக்கு அதுலேருந்து பிடுங்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இது எவ்வளோ மேன்மையானது. ஆனால் அவங்களுக்கு இப்போ வரப்போகுது தேவனுடைய ராஜ்யம் கிடைக்க போகுது, மறுபடியும் கிடைக்க போகுது. நம்மளுடைய கீழ்ப்படியாமையினால அவங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. நம்மளுடைய கீழ்ப்படியாமையினால இப்போ அவங்களுக்கு கிடைக்க போகுது. அப்படி கிடைக்கும்போது வசனம் சொல்லுது, அவன் அவ்வளோ வரையும் இயேசுவை ஏற்றுப்பான். அவ்வளோ கோத்திரமாக இயேசுவை ஏற்றுப்பாங்க. அப்போது இந்த லூக்கா 14:16-26 நம்மளை பற்றி தான் சொல்லுது. புறஜாதி சபையை நான் வந்து கண்டினியூஸாக உனக்கு இன்விடேஷன் கொடுக்குறேன், ஆனால் நீ வரமாட்ட சாக்கு போக்கு சொல்லுவ, ஃபைனலி என்னாகும், மொத்தமாக நீ கைவிடப்படுவ. இதை தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார். அப்போது நம்ம அன்னைக்கு அவங்களுக்கு அதை நிறைவேறிச்சு. அவர் சொன்னார் மத்தேயு 8:11-12 சொன்னார். மத்தேயு 8:11-12 அவங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னார். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ கிளியராக சொல்லியிருக்கிறாரு, ராஜ்யத்தின் புத்திரர்லாம், அதாவது இஸ்ரவேலர் எல்லாருமே புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார். இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கடைசி காலத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்ரவேலருக்கு கிருபை, புறஜாதிக்கு கிருபை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா? ஆமாம். இப்போ வந்து அந்த நம்ம லாஸ்ட் டேஸில் இருக்கணும். நமக்கு ஏற்கனவே தேவ ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. லூக்கா 21:24 மூலம் அவருடைய அந்த புறஜாதிகளின் காலம், கொடுக்கப்பட்ட காலம் 1967 முடிஞ்சு போச்சுங்கிறது நமக்கு தெரியும். புதுசாக வந்திருக்கீங்க, ஏற்கனவே இதை கவனிக்கலைன்னா
அவர் சொல்றாரு. லூக்கா 21:24. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியரால் மிதிக்கப்படும். எருசலேம். அப்போ இந்த எருசலேம் புறஜாதியாரால மிதிக்கப்பட்டது எப்போ நிறைவுக்கு வந்தது தெரியுமா உங்களுக்கு? எப்போ வந்தது? 1967ஆம் ஆண்டு. 1967ஆம் ஆண்டு எருசலேம் வந்து யார் கையில வந்துருச்சு? கம்ப்ளீட்டா யார் கையில வந்துருச்சு? இஸ்ரவேலர் கையில வந்துருச்சு. 1967 அந்த 6 டே வார்ல 6 நாள் யுத்தத்துல எருசலேம் முழு நகரம் இஸ்ரவேலர் கையில வந்துருச்சு. இன்னைக்கும் எருசலேம் முழு நகரம் இஸ்ரவேலர் கையில தான் இருக்கு. ஸோ அந்த லூக்கா 21:24 தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறி இருக்கு? 1967 நிறைவேறிச்சு. அப்படின்னா புறஜாதியரின் காலம் அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. எக்ஸாக்ட் டேட்டே முடிஞ்சு போச்சு. இப்போ எக்ஸ்டென்ஷனில் இருக்குது. இது எப்படி எக்ஸ்டென்ஷனில் இருக்குன்னா, அவங்களுக்கு என்ன சொன்னார்? தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டுனார். சிலுவையில் நீங்கிடுச்சு. ஆனால் என்ன பண்ணாருன்னா, அவங்களுக்கு டைம் கொடுத்தாரு. கிபி 30லேருந்து 70 வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுத்தாரு. 70 தான் அந்த தேவாலயத்தை அழிச்சார். அது வரைக்கும் அவங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. 67 கிபி 67 பவுல அப்போஸ்தலரை கொலை பண்ணாங்க. எல்லா அப்போஸ்தலரையும் கொலை பண்ணாங்க. பவுலை கொலை பண்ணாங்க. 67 கொலை பண்ணாங்க. கூட ஒரு 3 வருஷம் விட்டார். 70 அந்த தேவாலயத்தை ஒரு கல் மேலே ஒரு கல் இல்லாதபடி க்ளோஸ் பண்ணிட்டார். 40 வருஷம் கொடுத்தாரு அவங்களுக்கு. 40 வருஷம் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கலாம். நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கணும். ஏன்னா இவன் யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினது எப்போ? கிபி 90லேருந்து 96 அப்போ தான் எழுதியிருக்கான். சபைகளுக்கு அவர் அப்போ ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறார். எல்லாருக்கும் யூத சபைக்கு எல்லாருக்கும் செய்தி கொடுத்துருக்காரு. பட் வெளிப்படுத்தின விசேஷம் ஃபுல்லாக வந்து பார்த்தா புறஜாதிகளுக்கு கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம், எல்லாருக்கும் உலகத்துக்கே கொடுத்துருக்காரு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இயேசுவோட சபைன்னா என்னாச்சு? புறஜாதி சபை தான் மட்டும்தான் இருக்குது. யூத சபை ஒரு பீரியடில் இல்லாமல் போயிட்டு ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்குது. ஆமாம், இப்போது அது உருவாகும். அப்போது நமக்கு உங்களுக்கு எல்லா கிருபையும் முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன பிறகு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியட் நமக்கு தெரிஞ்ச ஒரு 40 வருஷம் தெரியுது, கூட கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். இப்போ நமக்கு என்னாச்சு? 1967 புறஜாதியர் காலம் முடிஞ்சு போச்சு. இங்கிலீஷில் க்ளீனாக இருக்குது. அன்டில் த டைம்ஸ் ஆஃப் த ஜென்டைல்ஸ்னு க்ளீனாக இருக்குது. புறஜாதியர் காலம் அங்கே இருக்குது. அங்கே அன்டில் த டைம்ஸ் ஆஃப் த ஜென்டைல்ஸ்னு இருக்குது. அது 67 முடிஞ்சிருக்கு. 77, 87, 97, 2007, 17, அடுத்த 60 வருஷம் 2027 வந்து 60 வருஷம் ஆகும். அப்போ வந்து ஆக்சுவலாக என்னென்னா, நமக்கு டைம் வந்து கம்ப்ளீட்லி லாஸ்ட் மினிட்ல இருக்கும். அப்போ வந்து அந்த அழைப்பு வருது. இப்போ நம்மளை மாதிரி ஆட்களை வச்சு அவர் சொல்கிறாரு, எப்பா வாங்கப்பான்னு சொல்கிறாரு. வாங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு. பட் அவங்களுக்கு என்ன? வர விருப்பம் இல்லை. ஆமாம், எல்லாரும் இப்போ வர விருப்பம் இருந்தால் எவ்வளோ கூட்டம் இருக்கும்? ஆமாம், சின்ன நம்பர் தான் இருக்குது. இந்த சின்ன நம்பர் தான் இருக்குது. ஆமாம், அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே இருக்குது. ஆமாம், வயலை கொண்டேன் இதெல்லாம் கொண்டேங்கன்னு சொல்லுங்க. என் பிள்ளை கல்யாணம் பண்ணணும், எங்கள் வீட்டில் யாராவது செத்தா நாங்கள் என்ன பண்ணுறது? அவங்க கேட்குறது அப்படி தான் இருக்குது. செத்தா என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணுறது, நாங்கள் அதுக்கு சர்ச்சுக்கு போகணும். இது ரெண்டுமே பைபிளில் இல்லவே இல்லை. அதாவது புது உடன்படிக்கை இல்லவே இல்லைங்கிறத பார்க்க மாட்டேங்காங்க. ஆமாம், ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி என்ன பண்ணுறாங்க? வர முடியாது. அப்படி முடியாத போது நீங்கள் கள்ள கூட்டம் அப்படின்ட்டுவாங்க. டக்குன்னு ஒன்றும் முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து ஆந்தி கிறிஸ்து கூட்டம் அப்படின்றதாங்க. ஆமாம், அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட், ரிஜெக்ஷன் ஈஸியான மெத்தட். ஸோ தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறி வருது. அது அவ்வளோ எதில் இருக்குது? இயேசுவுடைய ஓமைகளில் அது அவ்வளோ பெரிய ரகசியங்களை வெளிப்படுத்தியிருக்காரு. இயேசுவோட ஓமைகள் நமக்கு தெரியும். மத்தேயு, மார்க், லூக்காவின் தவிர எங்கேயுமே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் கிடையவே கிடையாது. பவுலோட நிருபங்கள்லேயே எங்கேயுமே இந்த ஓமைகள் கிடையாது. ஏன்னா ஓமைகளை இயேசு வாயிலிருந்து மட்டும்தான் வரணும். வேற யாரும் அது பேசினா கூட ரெக்கார்ட் பண்ணதுக்கு அனுமதி கிடையாது. அதனால தான் அவங்க பேசியிருப்பாங்க, ஆனால் கிடையாது. இங்கே ரெக்கார்ட் பண்ண அனுமதி இல்லை. அவர் அந்த மத்தேயு 13லையும் மார்க்கு 4லையும் அவர் வந்து சொல்கிறாரு, அந்த விதைக்கிறவன் ஓமை சொல்கிறாரு. அதுதான் என்ட்ரி லெவலுங்கிறார். உனக்கு விதைக்கிறவன் ஓமையே புரியும். அதான் முதல்ல ஓமை. உனக்கு விதைக்கிறவன் ஓமையே தெரியலன்னா வேற என்ன உனக்கு புரியும் அப்படிங்கிறார். அதில் முக்கியமானது அது. விதைச்சா என்ன வருமா? 100, 60, 30 பலன் கொடுக்குமா? விதைச்சா என்ன வரணும்? 100, 60, 30. இன்னைக்கு நம்ம இந்த மகா போகிறா எத்தனை பேரை ஆளை பிடிச்சாங்க? ஆமாம், எத்தனை பேர்? சிஸ்டர் சுபா ரொம்ப வருஷம் ஒரு கட்டட சபைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு 5 வருஷம் ஏசப்பா ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு அவங்களுக்காக. அவங்களுடைய
சிஸ்டர் இன்லாவும் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. 5 வருஷம் ரொம்ப இயேசுவுக்கும் வேர்வை வந்துருச்சு, அவங்க சிஸ்டர் இன்லாவுக்கு வேர்வை வந்துருச்சு. பட் கடைசியில் இயேசுக்குள்ளே வந்துட்டாங்க, இயேசுவோட உண்மையான சபைக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், லெஃப்ட் ரைட்டு போட்டு அட்டிக்கிறாங்க, லெஃப்ட் ரைட் போட்டு அட்டிக்கிறாங்க. ஆமாம், அப்போ இயேசுப்பாவுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவங்க அவர் பிதாட்ட சொல்லிட்டு இருப்பார், இவர் பிதாட்ட சொல்கிறோன்னா பிதா குமாரன் வேறு தானும்பாங்க, நீங்கள் சொல்லிக்கோங்கய்யா, நாங்கள் பேசுவோம். அவர் சொல்லிட்டு இருப்பார், பாருங்கள் ஒரு பிள்ளைய நான் பிடிச்ச பாருங்கள், நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க பாருங்கள், அந்த பிள்ளைய எவ்வளோ வம்பு பண்ணிச்சு, 5 வருஷம் எவ்வளோ வம்பு பண்ணிச்சு, இந்த பாருங்கள் இப்போ என்ன வேலை பார்க்குதுன்னு அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. பிதா இங்கே இருக்கிறாரு, நமக்கு சரீரத்தில் சிந்தனை சரீரம் பேசுகிறாங்க, நம்ம சிந்தனை சரீரம் பேசுகிற மாதிரி பிதா குமாரன் பேசுவாங்க, அவங்களுக்குள்ளே பேசுவாங்க. ஆஹா என்ன சந்தோஷம். அப்போது இது மாதிரி நீ எத்தனை பேர் வெளில அங்கே மாட்டியிருக்கிறாங்களோ, இங்கே வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கெல்லாம் வந்தால் நல்லது, சீக்கிரம் வந்தால் நல்லது. ஆனால் கடைசி நாட்களில் அது இல்லை. ஆமாம், வசனம் சொல்லியிருக்கிற வரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் இருக்கிற ஆட்களை வச்சுட்டு நம்ம ஓட்டணும். அப்போ இங்கே இந்த மகளை வச்சு பரலோக தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை ரொம்ப பவர்ஃபுல்லான டைட்டில் எடுத்து இந்த மகா பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. மெசேஜ் அது. ஆமாம், மெசேஜ் வாலிபப்பில் அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும். ஆமாம், அப்படி கொடுக்குறாங்கன்னா அது ஏசப்பாவோட பெரிய கிருபை. இந்த சத்தியம், இந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு, இந்த மாதிரி ஒரு எனேபிளிங் இப்போ வந்து இந்த சபையில் மெசேஜ் மகா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இல்லை வெளியில். ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி எல்லாருக்கும் ஏசப்பாவுடைய மேய்ப்பர்கள் அவங்க பிள்ளைகளை எனேபிள் பண்ணணும், நம்ம ஜெபம் பண்ணணும். அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க, ஜெயிலில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கூட வெளியில் வரணும், நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் இன்னும் பலமாக பரவும். மற்ற 24:14 சொல்கிறாரு, ராஜ்யத்தினுடைய இந்த உபதேசம் பூலோகம் எங்கும் உள்ள, பூமி எங்கும் உள்ள சகல தேசங்களிலும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து சாட்சியாக எல்லா பக்கமும் இயேசுடைய தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணினா தான் முடிவு வரும். அது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ எல்லாம் நெட்டில் யூடியூப் வழியெல்லாம் அனுப்புகிறாரு. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்துருக்கீங்க, வந்திருக்கு செய்தி, யூடியூப்லேருந்து வந்திருக்கு. நம்மளுடைய மெசேஜை போகிறோம், அவங்க ஆட்டோ டப்பிங் போட்டு நிறைய லாங்குவேஜில் கொடுக்க போகிறாங்க, அவங்களே கொடுக்குறாங்க, ஒரு செலவு இல்லை. எல்லா லாங்குவேஜ்லேயும் வரப்போகுது, ரஷ்யாவில் வரப்போகுது, ரஷ்யன் லாங்குவேஜ், இந்தியாவில் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒன்றுமே எஃபர்ட் பண்ண வேண்டாம். ஏற்கனவே உள்ள மெசேஜஸையும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருமா அதுவே யூடியூப். ஸோ ஏசப்பா டெக்னாலஜி வச்சு எனேபிள் பண்ணுறாரு. அவருடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பூமி எங்கும் கொண்டு போகிறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து வேலை பார்ப்போம். ஸோ மகா நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க.